அவங்க ரொம்ப தெளிவா சொல்ல சமூக நீதி பேசுறீங்க, எல்லாம் சமம்னு பேசுறீங்க. இன்னைக்கு வீதியில வந்து போராடக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களை பத்தி நம்ம கவலைப்படுறோம். 13 நாள் ஹாயா இருந்தாச்சு, பிரச்சனை வருதுன்னு இன்னைக்கு கைது, அதுவும் நள்ளிரவு கைது. குறிப்பா எல்லாரும் சொல்றது என்னன்னா அவங்க தீவிரவாதிகளா, நக்சலைட்டா, இரவோடு இரவாக எதுக்கு கைதுன்ற பிரச்சனை எல்லாம் வருது. மக்கள் பார்வையில் திமுக அரசு சொல்லக்கூடிய சமூக நீதியை எப்படி பார்ப்பாங்க? இல்ல, ஜனநாயக முறையில் நடைபெற்ற போராட்டத்தை அண்ணன் சொன்ன மாதிரி முதல் நாளே அடக்கணும், ஒடுக்குமுறையை காட்டணும்னா இந்த அரசு எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம். அதை அப்படி காட்டல. ஜனநாயக முறையில் கோரிக்கையை வைத்து அங்கே முதல் கட்டமாக நடந்த போராட்டங்களில் உண்மையாக தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு அதில் யாரெல்லாம் உள்ளே போனாங்க, அதற்கு பிறகு அங்கே எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டது, அதில் ரஞ்சித்தின் நீல சங்கிகள் எல்லாம் உள்ளே போய் பேசின வார்த்தைகள், அங்கே ஆம்ஸ்டாங்கோட புகைப்படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுனதெல்லாம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய தேவையில்லை. அங்கே நடந்த போராட்டத்துக்கும் ஆம்ஸ்டாங் புகைப்படத்துக்கும் என்ன? இங்க உள்ள புந்தது யாரு? ரஞ்சித்தோட நீளமா இல்ல, ரஞ்சித்தோட பிரச்சனை ரஞ்சித் உள்ள வந்ததும் கோரிக்கைகள் தான். நானும் சொல்றேன், இல்ல போராட்டம் நடத்துறது தூய்மை பணியாளர்கள். அவங்க நியாயமான முறையில கோரிக்கைகளை வைத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் இது மாதிரியான பல நபர்கள், இந்த அரசுக்கு எதிராக என்ன ஓட்டம் கொண்ட நபர்கள் உள்ள புந்து அங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வேற விதமா, கோஷங்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு இப்படிதான் வந்தாங்க. பல பேர் பல அமைப்பு வந்துச்சு, இல்ல பல அமைப்புகள் வந்தது. ஆனா மிஸ்கைட் பண்றாங்க. அவர்கள் வைத்த கோரிக்கையிலிருந்து நேரடியாக அமைச்சர், நான் இறுதி நாளே பேசுவோம். இறுதி நாள் அமைச்சர் கூப்பிடுறார், 2 மணி நேரமாக வெயிட் பண்றாங்க. நேரு அவர்கள் கூப்பிடுறாரு, யாருமே வரல. 2 மணி நேரம் கழிச்சு வராங்க. வந்துட்டு நான் பேசிட்டு சொல்கிறேன் என்று போனவர்கள் வரவே இல்லை. போராட்டக்காரர்களோட கலந்து பேசினது இதெல்லாம் நடந்தது. அப்ப நீங்க எதெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அதை நான் கேட்கறது, நேரு சந்திக்க 13 நாளா? நேரு சந்திக்கல, மேயர் பிரியா டெய்லியும் பேசிட்டு இருக்காங்க. மேயர் பிரியா அவங்க பேசுவதற்கு எந்த காதும் கொடுப்பதில்ல. அதான் சொல்றேன், இதை வழி நடத்தியவர்கள் தவறான போக்கு. இதுல வந்து அரசியல் வந்து உள்ள புந்துச்சு. அதன் காரணமாகத்தான் அங்க கைது செய்யப்பட்டது எல்லாம் யாருன்னு நீங்க பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு எல்லா ட்விட்டர்லயும் யாரெல்லாம் கைது செய்யறார்கள், ஒட்டுமொத்தமாக கைது செய்யறாங்க. தூய்மை பணியாளர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதுல வேறு விதமாக அதை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னும் விடுதலை செய்யப்படல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசின் மீது இவ்வளவு தூரம் பழி சுமத்துகிற அக்னீஸ்வரன் அவர்கள் இந்த ராம்கே நிறுவனத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்திலேயே டெண்டர் கொடுக்கப்பட்டது. மறக்க முடியாது. இருவரும் மாறி மாறி நான் சொல்றேன், மற்ற மண்டலங்கள் 2 மண்டலம் தான் இந்த போராட்டத்தை நடத்தினது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்களா? நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க. இல்ல, இந்த 2 மண்டலத்துல மட்டும்தான் இந்த கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க. கோரிக்கை தவறு சொல்றீங்க? இல்ல, நான் கோரிக்கையை தவறும் சொல்ல, அது முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. கோரிக்கை எந்த விதத்திலும் தவறும் இல்ல, அதை அரசு பரிசீலிக்கிறது. உயர்நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போறாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. போராடுகிற இடம் இல்ல, போராட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த இடம் இல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் உள்ள தலையிட்டு சொல்லுங்க. இந்த சூழ்நிலை 5 வருடங்களுக்கு முன் நடந்திருந்தா அதிமுக ஆட்சியில இதே கருத்தை திமுக பேசுமா? அதேதான் சொல்றேன். எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது இந்த பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததையும் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலக்கெடு கொடுத்திருக்காங்க. இந்த தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இத்தனை மண்டலங்களை, இத்தனை ஆண்டுகள் காலக்கெடுவில் அவங்களுக்கு ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டலமும் உட்படதான் ஒரு மண்டலமாக அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுலதான் மற்ற மண்டலங்கள் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பணி நிரந்தரம் கண்டிப்பாக உண்டு, அதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்று அரசு தரப்பு விளக்கி இருக்கு. இன்னொன்னு, உயர்நீதிமன்றமே இதை சொல்லி சுட்டிக்காட்டி இருக்கு. அப்ப உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் இந்த போராட்டக்காரர்களை தவறாக மிஸ்லீட் பண்ண இந்த கும்பல்களால தான் அந்த இரவு நேர கைது அப்படிங்கிற ஒரு சாதாரண தீர்ப்பு வந்தா நம்ம வந்து பேசுற விதம் வேறு விதமா இருக்கு. ஆனா சில நேரங்களில் நம்ம தீர்ப்பையும் நான் அதுல ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இது வந்து அரசியலாக முழுக்க அரசியலாக பயன்படுத்துவதற்கு அதுல உள்ள போன ஏங்க அங்க வச்ச கோஷங்கள்லாம் நீங்க எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா? அத சாதாரண நீங்க அங்க இருக்கிற உண்மையாக தூய்மை பணியாளர்களை இந்த அரசு எப்படி நடத்தினதுன்னு நான் இன்னைக்கு எடுத்துக்காட்டுறேன். பலர் ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, அந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தின பிறகு அங்க தூய்மை செஞ்சது யாரு? தூய்மை பணியாளர்கள் தான் அந்த இடங்களை எல்லாம் தூய்மை பண்ணாங்க. அவங்க ஏன் அதுல வந்து இது பண்ணல? அப்ப இங்க இந்த கோரிக்கையை நீங்க பாருங்களேன், அந்த வைத்த கோரிக்கை நியாயம், போராடியவர்கள் நியாயமானவர்கள். ஆனா அவர்களை மிஸ்லீட் பண்ணி அந்த போராட்ட களத்தை வேறு திசைக்கு திருப்பிய கும்பல்களுக்கு எதிராகத்தான் இந்த கைது. போராட்டம் திசை திருப்பப்பட்டதுன்ற விஷயத்துக்கு பேசுறோம். போராட்டத்தின் அடிநாதத்துக்கு வருவோம், தனியார் மயமாக்கல். ஆனா பொதுவாக நம்ம தேர்தல் நோக்கி பேசும்போது என்ன பேசுறோம்? மத்திய அரசு காட்டும் போது அதானி வந்துட்டாங்க, அம்பானி வந்துட்டாங்க, தனியார் மயம் வேலை போயிடும், எல்லாம் போயிடும், தொழில்துறை நசிந்து விடும், தனியார் மயம் போனால் வேலை கிடைக்காதுன்னு பேசிட்டு இங்க விளிம்பு நிலை மக்கள், அதுவும் கூட்டுவது பெருக்குவதுன்னு குறைந்த ஊதியத்தில் சேரவங்க கிட்ட இல்லைங்க, ஜோன்ல வந்துட்டாங்க, நாங்க 2 கொடுத்துட்டோம், இன்னும் 4 வரப்போகுதுன்னா என்ன நியாயம் அது?
எல்லா ஜோனுமே பிரைவேடைசேஷன் ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்ல பண்ணியாச்சு. எல்லா ஜோனுக்கும் அது நம்ம கேட்டிருக்கோம். இல்ல ஏற்கனவே அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே பீரியட்ல போட்ட ராம்கே ஒப்பந்தம் இருக்கு. நான் தான் சொல்றேன், உள்ளாட்சி அமைப்புகள்ல நீங்க நகராட்சி அமைப்புல இன்னைக்கு என்னோட ஊராட்சி பகுதியெல்லாம் அரசிட்ட தான் இருக்கு. நீங்க அன்னைக்கு செயலர் தான், பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து. இது போராட்டம். நான் சொல்றேன், நீங்க இது மாநகராட்சி எடுத்துங்க, இன்னைக்கு நகராட்சி ஊராட்சிகள் எடுத்துக்கிட்டீங்களா, பேரூராட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஊராட்சி செயலர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. யாரும் தனியார் மையத்திலாம் போல. இத மாதிரி மாநகராட்சியிலும் பெருநகராட்சிகளிலும் இதை கையாள முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இது தனியார் மயமாக்கப்பட்டது. இது அதிமுக ஆட்சியிலே ஆக்கப்பட்டது தான். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர அதுல அவங்க கேட்ட கோரிக்கையை அரசு ஏற்குதுன்னு தான் சொல்லுது. நான் உங்களுக்கு அந்த ஊதியத்தை எந்த விதத்திலும் பாதிக்கல. மேலும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 6 விஷயங்கள்ல ஊதிய உயர்வோ பணி நிரந்தரமோ பத்தி பேசல. நாங்க உங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சு தரோம்னு தான் சொல்றாங்க. இவங்க கேக்குறது எங்களுக்கு அதுதாங்க பேசிக், அதை செஞ்சுட்டு இதை செஞ்சு கொடுங்கன்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த ஊதியத்துல இங்க கட்டுப்பாடே இங்க வந்து விதிக்க போறதில்ல. அவங்க 16,000 அந்த ஊதியம் என்னவோ ஏற்கனவே ராம்கே நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் தொடர் 3 நாள் போராடும் போது சொன்னது என்னன்னா, பணி நிரந்தரம் அரசு பணியாளராக என்னை ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சதுதான். அதற்கு பிறகுதான் இவங்க வந்து இந்த டைவர்ஷன்லாம் ஏற்பட்டதெல்லாம். அப்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்கிறதுன்றதான் புரியுது. ஆனா நான் இன்றைக்கு பசிக்கு உணவு கேட்டா நாளைக்கு ருசியா உணவு தரேன்னு சொல்வது எந்த நியாயம்? இல்ல நானும் சொல்றேன், எல்லாத்துக்கும் உடனே ஒரே இதுல தீர்வு கேட்டீங்கன்னா உடனே செய்து விட முடியாது. அரசு எடுத்து போராடும் போது உடனடி தீர்வு தானே கேட்டோம். இல்ல நானும் சொல்றேன், நான் அதுதான் மீண்டும் சொல்றேன், உடனடி தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும். ஆனா அதை தவறாக பயன்படுத்துவதுதான் தப்புங்கிறோம். இப்பயும் நீங்க போராட்டம் வேறு இடத்துல போய் நின்று போராடுங்கள், நிச்சயமா அரசு அதற்கெல்லாம் செவிசாய்க்கும் அப்படிங்கறத நீதிமன்றமும் வந்து நீங்க முன்மொழிஞ்சது. ஆனா அதை மிஸ்லீட் பண்ணது யாரு? அவர் சொன்னாரு போலி வாக்குறுதிகள் கொடுத்து விட்டோம், ஏமாற்று பண்ணிட்டோம்னு. இன்னைக்கு போலி வாக்குறுதிகள் கொடுத்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சோம், போலி வாக்குறுதிகள் கொடுத்த பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தலை முடிஞ்சிருச்சு. நான் பேசிட்டேன், நீங்க கத்தி பேசுறீங்க. ரொம்ப சுருக்கமா ரொம்ப அப்ப போலி வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி மக்கள் தான் வந்து உள்ளாட்சி நிலையங்களை வந்து கொண்டு வந்தாங்களா, நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சு கொண்டு வந்தாங்களா? இப்ப நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலையும் பாத்துருமே மக்களிடத்துல இதே இடத்துல நான் சொல்றேன், ஓபன் சேலஞ்ச் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 2024 நீங்க டிவில உட்கார்ந்து பேசுற மக்கள் பாமர மக்களுக்கு தெரியும். இந்த வாக்குகளை கையோடனால ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு தமிழகம் பூரா போராடுறாங்க. நன்றி. அடிச்சு கைய உடைக்கிறீங்க. அவங்க சொல்ற மாதிரி நன்றி விக்கி. இந்த தளத்துல அவரு பேசணும், நந்தகுமார் அமைதி. ரைட் அமைதி, ரைட் அமைதி. ரைட் நன்றி சார். சார் நான் ரொம்ப வைக்க வேண்டிய வாதம் ஒரே கேள்விதான். இந்த பிரச்சனை 13 அதே மாதிரி அமைதி அமைதி. நான் பேச முடியாது. ஏன்னா ஏன் டர்ன் நான் பேசுவேன். அவர் நீங்க உங்க கருத்து வாங்கிட்டு அதுக்கெல்லாம் அவருக்கு யோக்கியம் கிடையாது. நான் வரேன். எந்த கட்சி நான் ஏதாவது சுற்று மையத்தை வந்து கருத்து வாங்குறேன். நன்றி. பேசணும். நன்றி. நந்தகுமார் 3 பேர் பேசணும். அமைதி விக்கி அமைதி விக்கி அமைதி. நன்றி, புரிஞ்சுட்டேன். கொள்கை முடிவு மாற்றம் நிறைய பொதுவா வந்து செய்ய வேண்டிய விஷயம், அது படிநிலையில் பண்ண வேண்டிய பல விஷயம் பேசுறாரு. பட் இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சென்னை என்பது திமுகவின் கோட்டைன்னு ஜெனரலா சொல்லுவாங்க. ஆனா தேர்தலுக்கு 7-8 மாசம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல இன்னைக்கு அது ஒரு போராட்டம், அது ஒரு போய்கொண்டு இருக்கிறது. ஸோ இது எப்படி வந்து இந்த ஆரோட முடிய போகுதா, இல்ல தொடர்ந்து இது எப்படி எடுத்துட்டு போறோம், இதற்கான தீர்வு தான் என்ன? நீங்க இதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்களோட மனநிலையா கட்டமைச்சு பேசுறதே முதல்ல தவறு. அடிப்படையா சென்னையில் இருக்கிற மண்டலத்துல நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே தவறு. அதை தான் நான் சொன்னேன். இவங்க போராட்டு போன இடத்த தூய்மை பண்ணது யாரு? அதே தூய்மை பணியாளர்கள் தான் பண்ணாங்க. ஏன் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ஏத்துக்கல?
ஏன்னா நீங்க ஒரு கருத்து பேசுவீங்க, இப்ப பேசின நந்தகுமாருக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, மக்களுக்கு மாறுபட்ட மனநிலை இருக்கு. அவ்வளவு 9,000 பேரால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது, இங்க 2,000 பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இந்த படிநிலைகள்ல பேசி முடிவெடுக்க வேண்டியது. அரசு அதுக்காக நேரம் கொடுக்குது, எல்லாமும் தருது. ஆனா அங்க வந்த வேறு சில விஷயங்கள் நான் சொல்றேன், இவர்கள் முன்னிறுத்திய கோரிக்கைகள். உங்க அப்பாவுக்கு இடம் சமாதிக்கு வாங்கி கொடுத்து போராடினது நான் தான். யார் போராடினா? திமுக சட்ட போராட்டம் நடத்தி இடத்தை மெரினாவில் பெற்றது. யார் போனா? அங்க பேசப்படுகிற வார்த்தைகள். அண்ணன் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் போனாங்க, கொடியை பிடிச்சிட்டு போனாங்க. யாரும் போல. அண்ணன் திருமாவளவன் கொடியை பிடிச்சிட்டு போல. அண்ணன் போனார், நான் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக பேசுகிறேன் என்று போனார். ஆனா அங்க உட்கார்ந்து இருந்த மக்களிடத்துல ஆம்ஸ்ட்ராங் படத்தை கொடுத்து உட்கார்ந்தது நீலம் அமைப்பு. அமைச்சர் நான் கேட்கறதுங்க, அமைச்சர் சேகர் பாபுவிடம் கொண்டு போய் மைக்க நீட்டி நான் நீலம் சேனல் அப்படின்னு பத்திரிகையாளர்களா அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் இல்ல நான் சொல்றேன். நீலம் அமைப்புக்கும் இந்த அரசுக்கு எதிரான மனநிலை என்ன? எங்க ஆர்எஸ்எஸ் திமுக ஒன்னாயிடுமா? ஒன்னாவதுல கொள்கை வேறுபாடு இல்ல. நீல அமைப்பிற்கு திமுகவுக்கு எதிராக இருந்ததுன்னா அவன் பேச வேண்டிய இடம் வேற. நீ போய் அரசியல் கட்சியா மேடை போடு, கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணு, அங்க போ. ஆனா நீ ஒரு மைக்கை எடுத்துட்டு வந்து அமைச்சர் இடத்துல வந்து நீ உனக்கு கேள்வி கேட்கிற அந்த துணி இருக்குல்ல, இதுதானே பல தருணங்கள் மத்திய அமைச்சர்களுக்கோ பிரதமருக்கோ இல்ல அதெல்லாம் யாருக்குமே நடக்காது. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் உள்ள விட்டுருவாங்களா? நீங்க இன்னைக்கு பிரஸ் மீட் போனீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு எடுத்து தான் போவீங்க. பிரஸ் மீட்டுங்க. இது கூட போராட்ட காலத்துல போராட்ட காலத்துல ஒண்ணும் சேகர் பாபு வந்து நிக்கல. அவர் மாளிகைக்குள்ள வந்து நீங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அங்க வந்து கேள்வி கேட்கப்படுது. நீலம் அமைப்பு, அதே நீலம் அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்காங்க யூடியூப் வீடியோ. நான் எடுத்து காட்டுறேன். நீலம் அமைப்புல அவ்வளவு கேவலமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி முதல்வர் அவர்களை திட்டி கொச்சையாக பேசு. இதை நீ இங்க பண்ணக்கூடாது. உனக்கு கட்சி இருக்குல்ல, நீ இந்த ஆட்சிக்கு எதிராக தானே பேசுற, தனியா போ, கூட்டம் நடத்து, தேர்தல் என்ன போட்டியிடு, வெல்லு. அதை விட்டுட்டு அப்பாவி மக்களை பலிகடா ஆக்குறாங்க. அதுதான் அங்க நடந்தது. அந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்த எல்லாத்தையுமே வாக்கரசியல பார்க்கறாங்க. நான் வாக்கரசியல பார்க்கலங்க. ஏங்க அவங்க பாவப்பட்ட மக்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? நமக்காக 4 பேர் வந்து பேசுறாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ள விஷமத்தனமான கருத்துக்கள் இருக்குங்கிறது பார்க்கிற மற்ற நபர்களுக்கு தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு பதிவுகள் இதெல்லாம் வந்திருக்கா இல்லையா? நீல அமைப்பை சார்ந்தவர்கள் போராடினாங்களா இல்ல? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 2-3 நபர்கள் அதுல போய் உள்ள இறுதியா ஒரு கேள்வி இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அமைச்சர் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காருங்க, கூப்பிட்டு அனுப்பி யாருமே வரல. இத சார்பாக பேசின அந்த வழக்கறிஞர் இல்ல அதை சொல்றேன், அந்த வழக்கறிஞர் வரவே இல்லை. தகவல் கொடுக்கப்பட்டு வாருங்கள் பேசலாம் என்று 3 மணி நேரம் காத்திருந்து வரல. 3 மணி நேரத்துக்கு பிறகு வந்தோம். இது குறித்து பேசிய பிறகு நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர்கள் எந்த ஒரு கருத்தையும் ரிட்டர்ன் வந்து தெரிவிக்கல. நான் ஆனா இதுக்கெல்லாம் அமைச்சரை சந்திக்க முடியல, அமைச்சரை சந்தித்து உங்களுக்கு பேசுவதற்கு அதை காது கொடுத்து கேட்க மறுக்கிறீங்க. விஜயை சந்திக்க தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப் போய் பாக்குறாங்க. இது இல்ல நான் விஜயை யாரை சந்திக்கிறார்கள்? ஏங்க அது உண்மையான போராட்டக்காரர்களா இருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன். எதிர்கட்சியே பார்ப்பது நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கட்டும். அந்த உண்மையாக ஐடி கார்டு வைத்திருக்கிற தூய்மை பணியாளர்கள் 5 பேர் போறாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை முன்னின்று அதை வேறு விதமாக வழிநடத்திய நபர்கள் மீது தான் தவறு. நான் இறுதியா ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு அறிவித்திருக்கிற திட்டங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை தூய்மை பணியாளர்களும் இந்த அரசு பொறுப்பு. வேற ஒரு கண்ணோட்டத்துல பாப்போம். நீங்க கொடுத்த 5 அவங்க ஒத்துக்கிறாங்களான்ற கேள்வி இருக்கு, அவர்கள் கொடுத்த 3 என்ன ஆச்சுன்றதுதான் இப்ப கேள்வி. அதான் சொல்றேன், ஏங்க 9,000 பேர் ஏற்கனவே பணியில இருக்கிறார்கள். உடனடியாக இந்த 1000 நபர்கள் தான் சொல்றேன், மாறுபட்ட கருத்து இருக்கு. அதை பேசி களைய வேண்டிய 1 நிமிடத்தில் பேசி முடிக்கிற விஷயம் இல்ல, 10 நாட்களுக்குள்ள பேசி சரி செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. 1000 பேரை நான் வந்து போட்டுறேன், உடனடியாக அரசு ஊழியர் வைக்கிறேன். 900 பேர் அதற்கான நிதி, அதற்கான நிதி யார் கொடுப்பா? நான் கேள்வி வச்சிருக்கேன். அந்த நோய் களையப்பட வேண்டும். ஆனா இது ஒரு எமர்ஜென்சி வியாதி, இன்ஜெக்ஷனோ டாப்லெட்டோ இதுக்கு நீங்க கொடுக்கணும்ல. அதுதான் காரணம் காட்டி நீங்களும் அப்படியே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேலை எந்த இடத்திலும் பறிபோகாது, 100% வேலை உறுதி அப்படிங்கறதையும் தெரிவிச்சிட்டாங்க. அதை காது கொடுத்து கேட்கணும்ல, அதற்கான உத்தரவாதத்தை வாங்கி பெறணும்ல. அது இன்னொன்னு சொல்றாரு, ஐடில இன்னைக்கு ஐடில தமிழ்நாட்டுல லே ஆஃப் 12,000 பேர் டிசிஎஸ் லே ஆஃப் பண்றான். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்க தனியார் மையத்தில், ஆனால் தனியார் இடத்துல இருக்கிற இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மேயர் சொல்ல போதும் ஏங்க அதுலதான் சொல்றாங்கல்ல, 9,000 பேர் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இருக்கு. நீங்க 1000 பேர் வேறு விதமாக இருக்கிறீங்க. இந்த 2 மண்டலம் தான் மற்ற மண்டலங்கள்ல ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் அதை தான் சொல்றேன். இங்க வந்து நன்றி நீங்க ஒரு விஷயத்தை, இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்களோட கருத்து இது முதல்ல கிடையாது. இன்னைக்கு அவர்களுக்கு அழிக்கப்பட்டிருக்க திட்டங்களை நீங்க தமிழ்நாடு இருக்க முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்கிட்ட கேளுங்க. இன்னொன்னு, உள்ளாட்சிகள்ல இன்னும் அரசு இடத்துல தான் இருக்கு, தனியார் மயமெல்லாம் இல்ல. மாநகராட்சிகளை மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனால அது தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. நன்றி.